ஃபார்முலா 4 கார்களிலே இந்த கார் என்ஜினுக்கு பதிலாக பைக் என்ஜினை பயன்படுத்துவார்கள் என்று இங்க இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் சொல்கிறார்கள். அது நமக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் நம்மிடம் இருக்கின்றார், அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா உல்ஃப் கார் இது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க டிசைனே பாத்தீங்கன்னா பைக் இன்ஜின் தான். ஏப்ரல் RS V4. அந்த பைக் ஆமா 1200 cc வரும். 1200 and 1200 cc. ஆமா. சோ அந்த இந்த இதுல போட்டிருக்காங்க. ஏன் இது பைக் இன்ஜின் போட்டிருக்காங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பன் டப், ஃபுல் மேட் ஆஃப் கார்பன். ஸோ மேக்ஸிமம் வெயிட் ரிடக்ஷனுக்காக. ஸோ இந்த இன்ஜினும் பார்த்தீங்கன்னா அதாவது வெயிட் காட்டிலையும் இது கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதாவது கார் என்ஜினை விட இந்த பைக் இன்ஜின் போட்டா வெயிட் கம்மியா இருக்கும்ன்றீங்க. ஏற்கனவே சொல்லிருந்தீங்க இதெல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஸ்டீலோ இதுவோ கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபைபர், கார்பன் ஃபைபர். ஏன் கார்பன் ஃபைபர் போடுறாங்கன்னா வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கும், ஸ்ட்ராங்காவும் இருக்கும். அதுவும் ஒரு காரணம். அந்த மாதிரி என்ஜினுக்கான காரணம் இந்த வெயிட் கம்மியா இருக்கும். பிளஸ் பைக்கோட என்ஜின்ஸ் போனீங்கன்னா சூப்பர் பைக்கோட என்ஜின்ஸ். ஸோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா டார்க், RPMs எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் இது. ஸோ அதனால இது போட்டிருக்கோம். இது F4ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் கார் என்ஜின்ஸ் இருக்கும். பிளஸ் கியர் பாக்ஸ் தனியாக வரும். இது எல்லாமே ஒரு பைக்கோட என்ஜினால எல்லாமே இன்பில்டாவே உள்ளே வந்துடும். இன்ஜின், கியர் பாக்ஸ், கிளச் எல்லாமே இன்பில்டாவே வந்துடும் உள்ள. ஸோ அதனால வந்து இன்ஜின் இருக்கும். அதுல இருந்து டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா செயின் டிரைவ் போட்டு டிஃபரன்ஷியல் வச்சு டிரைவ் ஷாஃப்ட் அவுட்புட் எடுத்திருக்கோம் இதுல. சோ அதனால இது வந்து ப்ராப்பர் கார் மாதிரியே தான். இந்த உல்ஃப் கார்ல இப்ப நீங்க பைக் என்ஜின் யூஸ் பண்றதுல எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல போக முடியும்? மணிக்கு எத்தனை கிலோமீட்டர்? 240, 220 இந்த மாதிரி எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல போகும்? இது டிபெண்ட்ஸ் அப்பான் ட்ராக்குங்க. இப்போ இந்த ஸ்ட்ரீட் சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா ஒரு 210 அந்த மாதிரி டச் பண்ணுவாங்க. ஏன்னா 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்குன்றாங்க. ஸோ அதனால 210 எல்லாம் போகும். 210 கிலோமீட்டர் வேகத்துல நம்ம இதுல வந்து இது யூஸ் பண்ணி போக முடியும். இப்ப இந்த காரோட ரேட் ஒரு உங்களால கரெக்டா சொல்ல முடியலாம்? ஒரு அப்ராக்சிமேட்டா இத்தனை லட்சம் வரலாம், இவ்வளவு கோடி வரலாம்னா எவ்வளவு சொல்லலாம்? அது அப்ராக்ஸா சொல்லணும்னா ஒரு ஓவரால் ஒரு 50 lakhs இருக்கும். ஆனா F4 கார் ரேஸ் பத்தி நான் கேட்கும்போது சார் சொல்லியிருந்தாரு 2 கோடி ரூபா வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து உல்ஃப் கார் அப்படிங்கறதுனால இதோட விலை வந்து 50 லட்சம் வரைக்கும் வரும். செஷன் முடிச்சிட்டு வந்தா உடனே ஆயில் மாத்திருவீங்களா? அந்த ஆயிலோட லெவல் எப்படி கட்டி போயிருக்குமா இல்ல குறைஞ்சிருக்குமா? ஆயில் கிடையாது. ஆயில் எல்லாமே வந்து ஒரு இந்த வீக்கெண்டுக்கு போட்டோம்னா அந்த வீக்கெண்டுக்கு இருக்கும். ஃபியூல் மட்டும் தான் நாங்க டேங்க் ஃபுல் எல்லாம் பண்ண மாட்டோம். சோ அந்த செஷனுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்க மெஷர் பண்ணி ஊத்துவோம். ஆயில் இல்ல, ஃபியூல். ஏன் டேங்க் ஃபுல் பண்ண மாட்டீங்க? வெயிட் ரிடக்ஷன் தான். எங்கெல்லாம் வெயிட் ரிடக்ஷன் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிட்டே இருப்பீங்க. அதுக்கு தான் நான் இப்போ இந்த ஒரு 10 minutes ஓடுதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தான் எங்க இன்ஜினியர் சொல்லுவாரு. ஸோ அதை படி தான் நாங்க ஊத்துவோம். ஒரு காரை ரெடி பண்றதுன்னா சும்மா ஒரு நம்ம ஊர்ல பைக்கோ காரோ ரெடி பண்ற மாதிரி மெக்கானிக் ஒருத்தர் 2 பேர்லாம் ரெடி பண்ண முடியாது. 4-5 பேர் இருப்பீங்க. ஒரு என்ஜினியர் இருப்பாரு, ஒரு டெக்னீஷியன் இருப்பாரு. இது ஒரு டீம் இல்லாம பண்ண முடியாது. வித்தவுட் டீம் பாசிபிள் கிடையாது. இப்ப ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி கார் கேட்பாங்க, அவங்களோட டிரைவிங் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும். நம்ம ஊர்ல தமிழ் பசங்க இல்ல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்தியன் கார் ரேசர்ஸ் அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் நம்ம ஊர் ரோடுகள்ல ஓட்டி. அப்ப இவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? அவங்க கேட்கற மாதிரி நீங்க வண்டியை டியூன் பண்ணி தரணும்ல. அதுக்கு தான் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க செட்டப்ஸ் எங்ககிட்ட சொல்லுவாங்க. ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நாங்க செட்டப் சேஞ்ச் பண்ணி தருவோம். ஸோ அந்த டிரைவருக்கு தகுந்த மாதிரி செட்டப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஈஸி தான், செட்டப் பண்றதுக்கு மாத்துறதுக்கு எல்லாமே ஈஸி தான். அதுல செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.